நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இன்றைக்கி இது இப்போ நான் பேசக்கூடிய டாபிக் 738வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நீ செவ்வாய்க்கிழமையாக இருக்க மாசாணி அம்மன் பொள்ளாச்சி பகுதியில் ஒரு அம்பாள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கா. அவளை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு ஒரு காலையில் சீனிவாஸ்குமார் சொன்னான். ஆமாம், அதை பற்றி எனக்கு பேசவே இல்லை, பேசுங்கோன்னா. ஸோ அதுவே அம்பாள் உத்தரவாச்சுட்டேன் நான். அதாவது நம்ம நினச்சிக்கிறோம், நிறைய பெண் தெய்வங்கள் நம்ம நாட்டில், எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலலாம் வணக்கப்படுறது. அவள்லாம் பெருந்தெய்வத்தில் சேர்க்கப்பட்ட சிறு தெய்வத்தில் இருக்கா. அவள்லாம் எப்படின்னா, ஆஃப்டர் த டிமைஸ், அவள் இறந்து போன பிறகு தான் பவர் வருது அவளுக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். அவள் பூமியில் பூத உடலோடு இருக்கும்போது அவளுக்கு பவர் கிடையாது. அவள் இறந்துப்பட்ட பிறகு பராக்கிரமங்கள்லாம் பண்ணுறா. அவள் அந்த மாதிரி எப்படி பண்ண முடியுமான்னு ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தேவத்தை தான் மாசாணி அம்மன். மாசாணின்னு பேர் வச்சுப்பாடுன்னு என்னவோ வித்தியாசமாக இருக்குது பேர். ஆனால் அந்த காலத்தில் அந்த பேரெல்லாம் சகஜமாக இருந்திருக்கு. இப்போ தமிழ் பேர்லேயே நாயன்மாரோட மனைவி பேரெல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்கும் சிலதெல்லாம். ஸோ இவாள் திரௌபதி அம்மன் வச்சுக்கோங்க. திரௌபதி உயிரோடு இருக்கும்போது அவள் அந்த அளவுக்கு அவளை எல்லா தேவதையை ஏற்றுக்கல. ஆஃப்டர் ஹர் டிமைஸ் ஒன்லி. அதே மாதிரி தாட்சாயணி அவள் இறந்துப்பட்ட பிறகுதான் அவளுடைய புகழ் உலகெங்கும் பரவுறது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பல பெண்கள் இது மாதிரி தெய்வ நிலைக்கு வந்திருக்கா. அந்த மாதிரி ஆனவரத்து தான் மாசாணி அம்மன். இந்த மாசாணின்றது யார்? ஒரு பெரிய செல்வந்தர் பொள்ளாச்சி சைடில் இருக்கார். அந்த பக்கத்தில் ஆனமலையெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு குறுநில மன்னன் நன்னன் பேர். அவன் பேர் நன்னன். கொடுங்கோல் ஆட்சி நிறைய டேக்ஸ் பண்ணியிருந்தான். ஜனங்களை ரொம்ப துன்புறுத்தியிருந்தான். ஜனங்களை பற்றி கவலையே பண்ணவன் தான். அவனோட வாழ்க்கை, அவன் நல்லா செல்வ செழிப்பில் இருந்தான். அவன் சொன்னது யார் கேட்கலாளோ அவளை சிறைச்சரிமை பண்ணியிருந்தான் நன்னன். பல புலவர்கள்லாம் அவனது இகழ்ந்து தான் பாடியிருக்கா நன்னனை. அப்பேற்பட்ட நன்னன் இந்த கதையில் முக்கியமான ஒரு வில்லன் பாட்டாக வரான். மாசாணி அம்மன். மாசாணி ரொம்ப அழகான பெண்மணி. ஒரு பருவ வயது வந்தவோ. அவள் ஒரு பெரிய செல்வந்த கோடீஸ்வரனோட பொண்ணுவோ. நல்லா பாருங்க, சாதா குடும்பத்து ஸ்ரீ இல்லை, கோடானு கோடி அதிபதிக்கு பெண்ணாக பிறந்தவோ. அவள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு ஜலக்கிரீடை பண்ணுறதுக்கு போகிறா. இங்கே இந்த ஒகேனக்கல் ஃபால்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல குளிச்சுட்டுருக்க. அந்த ஆறில் குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மாம்பழம் வருது, அது தண்ணீர் அடிச்சுட்டு வருது. அப்போ அவள் சோழிகளாக சொல்கிறா, வேணாண்டி, இது நன்னனுடைய தோட்டத்தில் விளைஞ்ச மாம்பழமாக இருக்கும், இங்கே வேறு மாமரம் கிடையாதுங்க. ஸோ அந்த நன்னனுடைய இது எப்படின்னா, ஒரு வருஷத்தில் ஒரு பழம் தான் பாய்க்கும். அதில் அது அந்த ராஜா தான் அவன் சாப்பிடுவான். அதை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டான், யார் தொடவும் கூடாது. தொட்டா அவளை சிறைச்சேதம் சொல்லியிருக்கானோ. அதெல்லாம் ஒன்று மாம்பழத்துக்கு ரெடி எதுன்னு சொல்லிட்டு இப்போ மாசாணி எடுத்து விட்டுறான் அந்த பழத்தை. எவ்வளோ தோழிகள்லாம் அட்வைஸ் பண்ணுறா, வேண்டாமா மாசாணி, வேணான்ற. அது விதி வலியது. விதி வழி மதி செல்லும்னு சொல்கிறப்படுறது. விதி வழி விதியை மதியால் வெல்லாலும் ஹம்பக்கு. அதெல்லாம் இன்னும் வெல்ல முடியாது. அப்படி கண்ணகியெல்லாம் வெந்திருக்கணுமே, வெல்லலையே. பேர்பட்ட கோடீஸ்வராத்து பொண்ணுவோ, அவளுக்கே அந்த கதி. இந்த மாசாணிக்கு என்னாச்சுன்னா, அதை எடுத்து கடிச்சிடுறான். அது ஒரு காவல்காரன் மாற்றிடுறான். போய் ராஜா ரிப்போர்ட் பண்ணிட்டான். அரசியும் அவளை சிறைச்சேதம் பண்ணோன்றான். ஆற்றுக்கு ஒரே பொண்ணுவோ. அப்பாலாம் அழகார் மந்திரி மார்ட்டெலாம் அப்ரோச் பண்ணுறான். நீங்கள் தயவுசெய்து காப்பாற்று கொண்டதோடு நீங்கள் ராஜாவோட சொல்கிற. ராஜாவோட நல்ல செல்வந்தராக இருக்கார் அவர் அப்பா. எடைக்கேட பொன் தரேன்னாரு. அந்த பொண்ணோட எடைக்கு அவர் பாய்ச்சுக்கூட ஒரு 60 கிலோ இருக்குன்னா 60 கிலோ தங்கத்தை தரணும் ராஜாவுக்கு. அதெல்லாம் என் மாம்பழத்தை தின்னது. அதெல்லாம் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்க்குறா. அந்த பெண் அழறா அப்பா அம்மாட்ட. கடைசியில் வைராக்கி பயிர்றா. பரவாயில்லப்பா, நான் என்ன செய்ய முடியும், மாதிரி விதிப்படியாக இழுத்துட்டு அப்பா அம்மா மயக்கம் போட்டு விடுறா, அழறா, எல்லாம் ஆடுது. நேராக அந்த பொள்ளாச்சி அந்த ஆரம்பலை ஹில்ஸில்
ஒரு பாறையில் கொண்டு வந்து அவளை சிரச்சேதம் பண்ணிடுறார். அப்போ சபிச்சிடுறாகும், இந்த நன்னனுடைய ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி ஒழியணும், இந்த நன்னன் வந்து இறந்து அவன் வந்து பகைவரால் தோற்று போய் அவன் அழியணும், இந்த நாடே நாசமாக போகணும் நம்ம சொல்லிடுறான். இது இப்படி ஆறுது. அவள் இறந்துப்படுறா. இறந்துப்பட்ட உடனே அந்த தெய்வீக சக்தி வந்துடுது அவளுக்கு. தலையை வெட்டிடுற. தலையை விட்ட பிறகு அந்த மொண்டம் கீழே விடுறது அட்டாச் பண்ணி அவள் அம்பாள் ஸ்வரூபத்தை வெளிப்படுறா மாசாணி அம்மனா. இப்போ பாருங்க, இப்படி 4 கரங்கள் காமிச்சிருக்கு. மாசாணி அம்மனுக்கு 4 கரங்கள் காமிச்சிருக்கு. படுத்த நிலையில் உட்காந்துருக்கா, படுத்த நிலையில் இருக்க மாதிரி தான் சொல்கிறா. கண்ணை போட்டு மாரியம்மன் நடந்தா இருக்கு பார்க்குறதுக்கு. கீழே காலடியில் ஒரு அசுரன் இருக்கான். அதில் சிங்கத்தை மேலே ஒரு அம்பாள் இருக்கா மாதிரி வர கருங்கல் சாலை தனியாக இருக்குது. இது சுத. மாசாணி அம்மன் மேலே நாகம் வேறு படம் எடுக்கிற மாதிரி இருக்குது. தீச்சொடர் இருக்குது. இங்கே இது என்ன சொல்கிறேன், இது வந்து ராமாயண காலம் கடைசியாக ராமாயணம் 6600 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. சங்காலத்துக்கு முன்னாடி நடந்த கதை அது. ராமர் தன்னுடைய வனவாசத்தும் போது இங்கே வந்து மாசாணி அம்மனை வணங்கிட்டு போனார் ஒரு கதை. அதுதான் காமிச்சிருக்கா. வால்மீகி ராமாயணத்தை குறிப்பெல்லாம் இல்லை, பட் இந்த கோவிலுடைய தலபுராணம் சொல்கிறது அப்படி. ஒரு கையில் சூலம் வச்சுட்டுருக்கா, ஒரு கையில் வந்து இந்த கிண்ணம் வச்சுட்டுருக்கா, பின்பக்கத்தில் பின் கையில் வந்து டமருகம் வச்சுட்டுருக்கா, இன்னொரு கையில் வந்து பாசமாட்டம் வச்சுட்டுருக்கா. இங்கே இந்த ஊரில் என்ன விசேஷம்னா, நம்ம எல்லோரும் போய் காலத்தில் வந்து நான் தான் போய் பார்க்கல. என் மனைவி, என் குழந்தைகள், என் மச்சனார் எல்லோரும் 2 மனைவியெல்லாம் 2 தடவை போயிட்டு வந்திருக்காங்க. அம்பாள் சன்னதி ஈத்தா மாதிரி ஒரு இந்த பான பாத்திரம் மாட வச்சுட்டு ஒரு அசுர ரூபத்தில் உட்காந்துருக்கான். பெரிய ராஜகோபுரம், 1 2 3 5 நிலை ராஜகோபுரம் இருக்குது அம்பாளுக்கு. இது எண்டமன் கிழக்கு தமிழ்நாடு அறநிலையத்தின் கீழே தான் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கோவில். இவன் வீரப்பன் கூட இங்கே போவான்னு சொல்லுவாள் அந்த காலத்தில். இந்த கோவிலை சுற்றி பல கோவில்கள் இருக்குது. இந்த பொள்ளாச்சி வட்டத்தில் இருக்க மிச்ச கோவில்கள்லாம் அங்கே இருக்க அம்பாள்கள் அதெல்லாம். இது மாசாணி அம்மன் கோவில் கிடையாது, சுற்றி பகுதியில் இருக்க கோவில்கள். அதெல்லாம் அம்பாளுடைய சக்தி பிரதானமாக இருக்கிற இடம். பொள்ளாச்சியை சுற்றி இருக்கிற கோவில்கள் இதெல்லாம். இதில் ஒன்று கவனிக்கணும், அதாவது இந்த விதி வழி மதி செல்வன்னு சொல்கிற மாதிரி எவ்வளவோ அப்பா வந்து இடைக்கடை போட்டு தர்றான், அதை வாங்கிட்டு இது பண்ணிருக்கான். கஜானாவாக ரொம்ப இருக்கும் பைத்தியாரனுக்கு. நன்னன் வந்து அதை இக்னோர் பண்ணி ஒரு மாம்பழத்துக்காக ஒரு பொண்ணோட உயிர் எடுத்தான், ஜஸ்ட் ஃபார் 1 ஃப்ரூட்டு. அது மாதிரி எடுத்ததுனால அவள் வந்து இப்போ ஆக்ரோஷமாகி அங்கே வந்து மேலே ஏறும்போது கீழே வந்து ஒரு இதுவாட்டம் இருக்கும், அப்படி அம்பிகளுடைய விளையாட்டம் ஷார்ட் இது அடித்ததோட. அங்கே என்ன செய்வான்னா, நம்மளை யாரை ஏமாற்றிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு வந்து மிளகாவை, அதாவது வெத்த மிளகா இருக்கு இல்லையா, அதை ஊற வச்சு அரைச்சி அந்த மிளகா விழுது பூசினா அவன் எப்பேற்பட்ட பாபியாக இருந்தாலும் சரி, அவன் யார் ஏமாற்றிருந்தாலும் இவன் அவளை ஏமாற்றிருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த கன்சர்ன் பார்த்து ஏமாற்றினவன் இருந்தால் கூட அவன் வந்து சரண்டர் ஆவான்னு சொல்லியிருக்கு. ஸோ அம்பாள் வந்து அந்த மாதிரி வரப்பிரசாதி, அது சுயம்பு மாதிரி ஏற்பட்ட கல். அது அந்த கல்லுக்கு தான் பூசுகிறா, மிளகாவை அரைச்சி பூசுகிறா. அது மூலமாக அம்பாள் வந்து நிறைய பேரோட பிரச்சனையை தீர்க்கலான்னு சொல்லப்படுறது. இந்த மாசாணி அம்மன் அந்த கல்லில்
வியாபிச்சிருக்கான்னு சொல்லப்படுறது. ஸோ இது வந்து ஏன்னா சத்தியம், உண்மையை பேசணும். உண்மை பேசினாலே ஒரு பெரிய இதுதான். ஒரு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் பொய் சொல்கிறா ஜனங்க, போஸ் லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் நான் பார்க்குறேங்க. அந்த மாதிரி கூடாது. இதுக்கு சொல்ல வரேன்னா, பலதர மக்கள் இருக்கா இந்த வேர்ல்டில் இருக்கா. ஏன்னா அவள் நினச்சுன்றா அவள் ரொம்ப சாதுர்த்தியமாக செயல்படுறான்ட்டு. இட் இஸ் நாட் ஸோ. அந்த சக்தி எங்கே மேலேருந்து பார்க்குறது. நான் முன்னாடியே சொன்னேன், குரு பூஜை வருது, இந்த குரு பூர்ணிமா வருது 10ஆம் தேதி ஜூலை 10. அதனால் பூஜைக்கு உண்டான ஒரு 50 பேர் சாப்பிடுவா. அதில் புஷ்பங்கள்லாம் வாங்கணும். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அன்றைக்கி பண்ண வேண்டியது. மாலைகள்லாம் வாங்கணும். மாலையே கிட்டத்தட்ட 1000 ரூபா கிட்டத்தட்ட ஆகும். புஷ்பங்களே ப்ளஸ் வந்து இதர விதமான அபிஷேக சாமான்கள் இதெல்லாம் இருக்குது. ஏன்னா அதில் சில பெண்மணிகள் நித்தியப்படி மாமா மாமான்னு பேசுகிறவா இந்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணால சைலண்ட்டாக மாறிடுறா. ஸோ அந்த மனசு வரல. இந்த மனசு இது மாதிரி செய்யாமல் ஒரு காரியத்தில் ஈடுபடாமல் அதை இருக்கும். இல்லாதவாக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. பாவம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவா. என்ன செய்வா? அவள் சரீர ஒத்தாசை பண்ணலாம். ஸோ அதுவும் முடியல. அது பிகம் ஸோ ஓல்டு. இருக்கிற இடத்துல நினச்சது பண்ணிக்கலாம். நான் இது குடுன்னு யாரும் வற்புறுத்துகிறதோ கிடையாது. அதனால் பூஜை இருக்கும்போது சொல்லிடாள், இந்த கேரக்டர் இது மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாள் நமக்கு. ஸோ அதனால் ரொம்ப உஷாராகிடணும் அது அவகிட்ட. சரி, நான் அதை என்டர்டெயின் பண்ணுறதே கிடையாது. ஒரு பெண்மணிக்கிட்ட நான் சொன்னேன், நான் மாதிரி இங்கே இதில் வந்து பணம் வாங்குறது இல்லைம்மா யார்கிட்டையும். நான் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சிஷ்யாக மாறணுன்னே சைலண்ட் ஆகிட்டேன். சிஷ்யாக மாற மாட்டாலாம், மந்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணாமா. வாட் இஸ் தி யூஸு? சிஷ்யர்களுக்கு சொல்கிறதே பெரிய இது. அது அவளுக்கு பார்த்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அவளுக்கு எந்த மந்திரம் சொல்லிட்டு அவளுக்கு உண்டு. இதில் சிஷ்ய கோடியிலே வரமாட்டேன், எதுலேயும் செய்ய மாட்டேன். அவளுக்கு நம்ம செய்யணுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அந்த காலங்கள் வந்து அவ்வளோ கலிகாலம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. சில இடத்துல சில பேர் பாவம் கேட்காமையே திருவேற்காட்டில் பரணிதரன் ஒருத்தர், அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா பசு நெய் திருவள்ளிக்காணியில் வாங்குவாராம். கம்மக்க ஒரு வாசனை அந்த நெய்யில். நான் எப்பயுமே ஆவின் பேண்டை தான் காய்ச்சி யூஸ் பண்ணுவேன். அவர் வந்து வாழ்ந்து கொடுத்தாரு. அதை 1 கிலோ தேன், நெய், சந்திரப்பொடி, வேற என்னென்ன பொடிகள் இதெல்லாம் வாங்கிட்டு கொடுத்து நீங்கள் அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுங்க சார். பன்னீர் பாட்டில், இதெல்லாம் ரோஸ் எசன்ஸு ப்ளஸ் பச்சை கற்பூரங்க இதெல்லாம் கொடுத்து எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம குருவாத்துக்கு போகிறோம், அவள் உபயோகப்படுத்துவான்ற எண்ணம் இருக்கணும். நம்ம கொடுக்குதா யூஸ் பண்ண போகிறா, வாத்தில் இருக்காதான்னு அதெல்லாம் வேறு. என் குருவாத்தில் நான் பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் நிறைய விளக்குகள் எரியும். டின்னில் வாங்கி கொடுத்துட்டு போவா எண்ணெயை. நல்லெண்ணெயை வந்து இப்போ நல்லா அந்த மாதிரி வாங்க முடியாது இப்போ எல்லாராலையும். டின் நல்லெண்ணெய் டின்னே வாத்தில் இருக்கும். நல்லெண்ணெய் டின், அரிசி மூட்டை. நிறைய பேர் சாப்பிடுவா இல்லையா வந்தேன், அது எங்கேருந்து அரிசி வரும்? அது திங்க் பண்ணணும். சப்பால் சிஷ்யர்கள்லாம் அதை இதெல்லாம் திங்க் பண்ணணும். இவருக்கு எங்கேருந்து வரும் அதெல்லாம். அதனால் அந்த நாதன் வந்து ரொம்ப படுத்தி எடுத்துருவான் அன்பால். அதாவது ஆர்கானிக் ரைஸே ஒரு 20-25 கிலோ அமைச்சு வச்சுருந்தான். அச்சு வெல்லம் 10 கிலோ அமைச்சு வச்சுருந்தான். நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் கிலோ கணக்கில் அமைச்சிருந்தான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அங்கே எங்கேயோ உட்காந்துட்டுருக்க பையன், நான் ஒன்று நேர்லேயே பார்க்கல வரேன். ஆனால் வந்து இந்த பூஜையில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணுன்ற எண்ணம் அந்த இது இருக்கணும். அது அப்படி இருந்தால் தான் வந்து சாலை சிறந்தது. ஒன்று சிம்பிளான டெக்னிக் சொல்ல பாருங்கள். ஒரு புஷ்பா யாராவது ஒன்று தர, இந்த கார்த்திக் குமார் இந்த சரந்தரமாக வாங்கிட்டுருவான். அப்படியே அந்த கார்த்திக் குமார் வந்துட்டாலும் அவ்வளோ ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் வீட்டில். அந்த புஷ்பத்தை நம்ம அர்ச்சனைக்கு பண்ணும்போது ஒரு க்ஷண நேரமாக வாழை பற்றி நினைப்போமா இல்லையா? இதுதான் அந்த சூட்சுமம், இந்த தர்மத்தின் சூட்சுமம் இங்கே தான் இருக்குது. ஸோ கட்டாயம் வாழ வேண்டிப்போம். அந்த குழந்தை நல்லா இருக்கணும், எந்த நல்லா சௌகரியத்தோடு இருக்கணும். நமக்கு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வேண்டிக்கிற பாருங்க, அது சத்தியமாக நடக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ வாங்கி கொடுத்தாதான் ஆச்சானுவா அப்படிலாம் அர்த்தம் இல்லை. எங்கேயோ வந்து இருக்கா ஷீலா கொடுமுடி கஷ்டத்துக்கு இதாக வியாபாரம் நஷ்டமாகி இப்போ உட்காந்துருக்கா. பட் இருப்பினும் வாத்துக்கார் ஒரிசாவில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறார்.
அங்கே பக்கத்துலேருந்து வந்து இந்த முந்திரி உப்பு திராட்சை இதெல்லாம் வந்து அந்த கம்பெனியெல்லாம் பக்கத்தில் இருக்கான். ஸோ அந்த பேக்கெட்டை வாங்கியிருப்போம் கொரியரில். கொடுமுடியில் இருக்கிற ஷீலா இது வாங்கி தரணும் அவசியம் கிடையாது எனக்கு. பட் ஷி வில் பி சென்ட் பிகாஸ் ஷீ கேனாட் பே எ விசிட். அதுக்காக செய்வோம் அது. ஸோ அந்த 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 சாமான்களுக்கு உபயோகம் பண்ணும்போது நம்ம அவள் எண்ணம் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த தர்மத்தை சூட்சமானதுன்னா இதுதான். சரி புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு மாசாணி அம்மனை பேஜில் ஸ்ரீனிவாஸ்குமார் ரெக்வஸ்ட் பண்ணால் அதுக்காக தான் ஜஸ்ட் கவர்டு. ஸோ நம்ம நல்ல நாட்டும் இருக்க வேண்டாம். ஸோ பிசினாரிக்கப்படும் ஒரு மாம்பழத்துக்காக ஒரு பொண்ணை கொண்டான் அவன். அது மாசாணி அம்மன் அம்மா எடுத்த பின்னாடி. ஸோ அப்படியே இருக்க வேண்டாம். தாமதமும் இருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சதை பரவாயில்ல ஹெல்ப் பண்ணோம். அந்தந்த இடத்துல இப்போ ஒருத்தரை போட்டு இந்த இது பண்ணும்போது குரு பூர்ணிமா பற்றி பண்ணும்போது அவாவா குலாச்சாரிய நான் அப்படி தான் சொல்லியிருக்கேன். யார் யாருக்கு குருவோ அவளை போய் தரிசிங்கோ. என்னை வந்து தரிசிலாம் சொல்லவே இல்லை நான். அவளுக்கு ஒரு குரு ஒருத்தருப்பா அந்த ஊரில் அவளை போய் பாருங்கோ. பார்த்து அவளுக்கு உண்டா மாமா மாமி 2 பேரும் உயிரோடு இருந்தால் வேஷ்டி கூட வாங்கி கொடுங்க. காட்டனாக வாங்கி கொடுங்க. பியூர் காட்டன் ஆட்டணும் அது. ஸோ இது மாதிரி ராம்ராஜ் ஆட்டம் பரட்டை மாதிரி மேலே வாங்கி தராங்க. கட்ட முடியாது, அதை வேஸ்ட் ஆகிடும் அது. ஸோ பியூர் காட்டன் வேஷ்டி வாங்கி கொடுங்க. காட்டன் புடவை வாங்கி கொடுங்க அவளுக்கு. இல்லை அவள் ரொம்ப வயசான வாழ்க்கை இல்லை வேண்டாம் அவள் வேணும்னா அது ஆவினில் பால்கோவா வைப்பா. வயசான வாழ்க்கை குழந்தை வயசான வாழ்க்கைலாம் பால்கோவா வாங்கி தரணும்னு சொல்லிருக்கு. சரி எங்கள் அம்மா சொல்லி அனுப்புவோம் அந்த காலத்தில் எங்கேயா போனால் வாங்கி போடாண்டு. ஸோ ஆவியிலேருந்து இந்த 1/4 கிலோ 1/2 கிலோ பேக்கெட்ஸ்லாம் இருக்குது. அது வாங்கி போய் கொடுப்பேன். ஸோ வயசான வாழ்க்கை அது சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த 10ஆம் தேதி குரு பூர்ணிமா வருது. எல்லாரும் யார் யார் குருவா வச்சுட்டுக்கூட அவளை போய் பாருங்க, நமஸ்கரிங்க, அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொல்லி. இன்றைக்கி வந்து மாசாணி பற்றி பார்த்துருக்கோம். நம்ம மாசாணி அம்மன் ரொம்ப வெரி பவர்ஃபுல் தேவதாவோ. யார் யாரோ நமக்கு கெடுதல் பண்ணாலும் சரி, ஏமாத்தினாலும் சரி, ஷி வில் பனிஷ் தம் இம்மீடியட்லி. ஸோ இந்த குட்டி தேவதைகள்லாம் இருக்கால ஆக்ரோஷமாக இருப்பா. கோரப்பல்லாம் இருக்கும் அவளுக்கு. தம்ஷோட் சொல்லும். அந்த மாதிரி கோரப்பல் இருக்கிற தேவதைலாம் வந்து உடனடியாக வந்து பலன் கொடுத்துருவாவா. மிச்சம் சௌமிய தேவதையெல்லாம் இட் வில் டேக் மோர் டைம். ஸோ இதெல்லாம் நினைவில் கொண்டு அந்த பொள்ளாச்சி சைடில் இருக்கவா அவளை வழிபடுமோ சொல்லி. சில பேர் குலதெய்வமாக கூட இருக்கலாம், அவள் சொல்ல முடியாது. சரி சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ.